தலைமுறை செய்திகளில் டாப் 10 செய்திகளை பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு வரும் அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், கட்சியின் முதல் மாநாடு விக்கிரவாண்டி வி சாலையில் அக்டோபர் 27ஆம் தேதி மாலை 4 மணிக்கு தொடங்கும் என்று அறிவித்துள்ளார். இந்த மாநாட்டில் கழகத்தின் கொள்கைகள், கொள்கை தலைவர்கள், கொள்கை சார்ந்த செயல் திட்டங்கள் ஆகியவை பிரகடனப்படுத்தப்பட உள்ளதாகவும் கூறியுள்ளார். முதல் மாநில மாநாட்டை எல்லா வகையிலும் வெற்றிகரமாக நடத்துவதற்காக தமிழ்நாட்டு மண்ணைச் சேர்ந்த மகனாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் ஆசிகளை உரிமையுடன் வேண்டுவதாகவும் விஜய் தனது அறிக்கையில் கூறியுள்ளார். சென்னை திருவல்லிக்கேணி நடுக்குப்பத்தில் புனரமைக்கப்பட்ட மீன் அங்காடியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். சுமார் 26 லட்சம் ரூபாய் மதிப்பில் மீன் அங்காடி புனரமைக்கப்பட்டுள்ளது. இதனை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். மேலும் 41 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கைப்பந்து மைதானம் மற்றும் உள் விளையாட்டு அரங்கத்தையும் அவர் திறந்து வைத்தார். பின்னர் உள் விளையாட்டு அரங்கில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மேயர் பிரியா ஆகியோர் டேபிள் டென்னிஸ் விளையாடினர். இதையடுத்து அருகே உள்ள குழந்தைகள் மையம் மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கட்டடத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். அங்குள்ள குழந்தைகளுக்கு உணவு தயார் செய்யப்படுவது குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தன்னிடம் அரசியல் சார்ந்த கேள்விகளை கேட்க வேண்டாம் என நடிகர் ரஜினிகாந்த் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று வெளியான செய்தி பற்றிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். வேட்டையின் ஆடியோ லான்ச் நடக்குது. சோ நீங்க யார் கொஞ்சம் சரியா எனக்கு தெரியாது. சரியா எனக்கு தெரியாது. உதயநிதி வந்து துணை முதல்வர் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க எப்படி அரசியல் கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகே சார், வணக்கம். வேட்டையின் படை எப்படி இருக்கு சார்? நாட்களுக்கு பிறகு மலேசியா வாசல் வந்து உங்களுக்காக பாடி எப்படி நினைக்கிறீங்க சார்? ரொம்ப நல்லா நிச்சயமா வண்டி பார்க்கலாம் சார். நிச்சயமா கவிஞர் வைரமுத்து தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கும் பதிவு ஒன்று தற்போது பேசுபொருளாகியுள்ளது. வாழ்வியல் தோல்விகளால் மூளை பிறழ்வுக்கு ஆளாகும் சிலர் ஒரு தலையாய் நேசிக்கப்பட்டவர்கள் மீது வக்கிர வார்த்தைகளை உக்கிரமாய் வீசுவர் என்றும், பைத்தியம் போல் சில நேரமும், பைத்தியம் தெளிந்தவர் போல் சில நேரமும் காட்சியளிப்பார் என்றும் பதிவிட்டுள்ளார். மேலும் இந்த நோய்க்கு பெயர் மெசியானிக் டெல்யூஷனல் டிசார்டர் என்று கூறியதுடன் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, இரக்கத்திற்கு உரியவர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பதிவு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கடந்த சில காலமாகவே வைரமுத்துவை சுற்றி சர்ச்சைகள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. முக்கியமாக சில நாட்களுக்கு முன்பு பாடகி சுசித்ரா அளித்த ஒரு பேட்டியில் வைரமுத்து மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுப்பதற்காகத்தான் இந்த பதிவை வைரமுத்து வெளியிட்டாரா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. நாகை அருகே செல்லூர் சுனாமி குடியிருப்பில் வீட்டின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்து 2 வயது குழந்தை உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செல்லூர் பகுதி சுனாமி குடியிருப்பில் விஜயகுமார் என்பவரது வீட்டின் மேற்கூரை பெயர்ந்து மின் விசிறியுடன் விழுந்துள்ளது. இதில் யாசிந்தராமன் என்ற 2 வயது குழந்தை உயிரிழந்தது. குழந்தையின் தாய் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். செல்லூர் சுனாமி குடியிருப்பில் உள்ள வீடுகளில் மேற்கூரை இடிந்து விழுந்து ஏற்கனவே சிலர் காயமடைந்துள்ளனர். வீடுகள் தரமற்று இருப்பதால் அதனை புனரமைக்க வேண்டும் என்று சுனாமி குடியிருப்பு வாசிகள் நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகின்றனர். இருப்பினும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாததால் தற்போது 2 வயது குழந்தை உயிரிழந்துள்ளது. வேலூர் அருகே பள்ளியில் வளைகாப்பு போன்று விழா நடத்தி அதனை மாணவிகள் சமூக வலைதளத்தில் வெளியிட்டது தொடர்பாக மாணவிகளின் வகுப்பு ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி ஒன்றில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகள் சிலர் சக மாணவிக்கு வளைகாப்பு போன்ற விழா நடத்தியுள்ளனர். அதற்காக டிஜிட்டல் பத்திரிகை ஒன்றை தயார் செய்த மாணவிகள்
வளைகாப்பு நடத்துவதற்கு தேவையான பொருட்களை பள்ளிக்கு எடுத்து வந்துள்ளனர். இதையடுத்து பள்ளியின் மேல்தளத்தில் வளைகாப்பு நடத்துவது போன்று வீடியோ எடுத்து அதை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். இது தொடர்பாக விசாரணை நடத்திய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மணிமொழி, மாணவிகளின் வகுப்பு ஆசிரியரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். மேலும் மாணவிகள் ரீல்ஸ் எடுத்தபோது பணியில் இருந்த தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. மாணவர்களின் பைகளை முறையாக ஒவ்வொரு நாளும் பரிசோதிக்க உத்தரவிட்ட முதன்மை கல்வி அலுவலர் மதிய உணவை மாணவர்களுடன் சேர்ந்து உண்ணவும் ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு வாரத்திற்கும் மேலாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் ஊழியர்களின் குடும்பத்தினரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பணிக்கு அனுப்பி வைக்குமாறு சாம்சங் நிர்வாகிகள் கட்டாயப்படுத்துவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஊழியரின் மனைவி ஒருவருக்கு அந்நிறுவனத்தின் மனிதவள மேம்பாட்டு அதிகாரியிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அப்போது தமது 1.5 வயது குழந்தையின் மரணத்திற்கு சாம்சங் நிறுவனமே காரணம் என்று கூறி அந்நிறுவன பெண் நிர்வாகியிடம் ஊழியரின் மனைவி ஆதங்கத்தை வெளிப்படுத்துவது போன்ற ஆடியோ வெளியாகியுள்ளது. போன உயிர் திருப்பி வராது இல்லைங்களா? அன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் என் கூட இருந்திருந்தாங்க அப்படின்னா என் குழந்தையோட உயிரை காப்பாத்திருக்கலாம். அவங்க கம்பெனில போயிட்டு உட்காந்துட்டு டிவோர்ஸ் ஆகுற அளவுக்கு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனை வந்துருச்சு. ஏன்னா 12 இயர்ஸ் என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் சேலரியில எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஒர்க் மட்டும் எனி டைம் ஒர்க். இது பத்தாததுக்கு ஓட்டி வேற. நானே என் ஹஸ்பண்டோட ஃபேஸே மறந்துடுவோம் போல இருக்கு. அந்த அளவுக்கு நீங்க ஒர்க் வாங்குறீங்க. அதுக்கான இன்கம் எதுவுமே இல்ல. என்னோட குழந்தை என்னோட மாமியார் இறந்ததுக்கும் லீவ் தரல. 1.5 வயசு குழந்தை மேம். 1.5 வயசு குழந்தை இழந்துட்டு நான் நின்னுட்டு இருக்கேன். நானு அந்த ஒரு நாள் அவன் லீவ் போட்டுட்டு எங்க கூட இருந்திருந்தாங்கன்னா உயிரை காப்பாத்திருப்போம். தூக்கின்னு போறதுக்கு ஆள் இல்ல, ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போறதுக்கு ஆள் இல்ல. இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணுவீங்களா மேம் கம்பெனில? நான் அந்த கம்பெனிக்கு சொல்றது ஒண்ணுதான் மேம். என் குழந்தை இறந்ததுக்கு எனக்கு அதுக்கான அனலைஸ் எனக்கு அதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் எனக்கு வேணும் மேம். சாம்சங் நிர்வாகியிடம் அந்நிறுவன ஊழியரின் மனைவி ஆதங்கம் தெரிவித்ததாக வெளியான ஆடியோ குறித்து சாம்சங் நிறுவனத்தை தொடர்பு கொள்ள முயற்சித்தோம். ஆனால் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அவர்களது விளக்கத்தை பெற்று வெளியிடவும் புதிய தலைமுறை தயாராக உள்ளது. சென்னை துறைப்பாக்கத்தில் சூட்கேஸிலிருந்து பெண்ணின் உடல் மீட்கப்பட்ட வழக்கில் திரைப்படத்தை பார்த்து சூட்கேஸில் பிணத்தை அடைத்ததாக கைதான நபர் வாக்குமூலம் அளித்துள்ளார். சிவகங்கையிலிருந்து வேலை தேடி சென்னை வந்த மணிகண்டன் என்பவர் துறைப்பாக்கத்தில் உள்ள தனது சகோதரியின் வீட்டில் தங்கியிருந்துள்ளார். சகோதரி வெளியூருக்கு சென்ற நிலையில் மாதவரத்தைச் சேர்ந்த தீபா என்பவரை வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனையால் தீபாவை கொலை செய்துள்ளார். தனது சகோதரி ஊரிலிருந்து வருவதாக கூறியதால் உடலை துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸில் அடைத்து சாலை ஓரம் வீசி சென்றுள்ளார். அவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்திய போது திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. திரைப்படம் ஒன்றில் பிணத்தை சூட்கேஸில் வைத்து செல்வது போன்ற காட்சியை பார்த்ததால் அதேபோல செய்வதற்காக புதிதாக சூட்கேஸ் ஒன்றை வாங்கி அதில் உடலை வைத்து சாலையில் வீசியதாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். ஆரியத்திற்கு முன்னோடி திராவிடம் என இதே நாளில் உலகிற்கு சொன்னவர் ஜான் மார்ஷல் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பிரிட்டிஷ் ஆட்சியின் போது தொல்லியல் துறை தலைமை இயக்குநராக இருந்த ஜான் மார்ஷலுக்கு நன்றி தெரிவித்து சமூக வலைதளத்தில் அவர் பதிவு வெளியிட்டுள்ளார். சரியாக 100 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் இந்தியாவின் வரலாற்றை மறுவடிவமைக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்தின் கண்டுபிடிப்பை ஜான் மார்ஷல் அறிவித்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். சிந்து சமவெளி நாகரிகத்தின் பொருள் கலாச்சாரத்தை சரியாக அறிந்து கொண்டு அதை திராவிட பண்பாடு என்பதை ஜான் மார்ஷல் தெரிவித்ததாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். வரலாற்று சிறப்புமிக்க கண்டுபிடிப்பை போற்றும் வகையில் 100ஆண்டு விழாவை சர்வதேச மாநாடு நடத்தி ஜான் மார்ஷலின் சிலை தமிழ்நாட்டில் நிறுவப்படும் என்று தான் ஏற்கனவே அறிவித்திருந்ததையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். திராவிட மொழி பேசும் மக்கள் ஆரியத்திற்கு முன்னோடி என்றும் ஹரப்பா நாகரிகம் என்று கூறப்படும் சிந்து சமவெளி நாகரிகம் என்பது திராவிட நாகரிகம் என்றும் ஜான் மார்ஷலின் அகழ்வாராய்ச்சியில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார்.
எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு போட்டு செயல்பட விடாமல் திமுக அரசு தடுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 2018, 2019 ஆண்டுகளில் சென்னை மாநகராட்சியில் விடப்பட்ட டெண்டரில் விதிமீறல்கள் இருப்பதாக எஸ்பி வேலுமணி மற்றும் சென்னை மாநகராட்சி பொறியாளர்கள் உட்பட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். தனியார் அமைப்பு பல ஆண்டுகளுக்கு முன் அனுப்பிய ஆதாரமற்ற புகாரின் அடிப்படையில் எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட பலர் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கும் அவர், சென்னை மாநகரின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட மாநகராட்சி பொறியாளர்களின் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக விமர்சித்துள்ளார். காழ்ப்புணர்ச்சியுடன் போடப்படும் வழக்கால் அரசு அதிகாரிகள் மத்தியில் தொய்வு ஏற்படும் என்று கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, திமுக அரசின் மீது கூறப்படும் 4000 கோடி ரூபாய் பற்றிய புகார்கள் மீண்டும் பேசப்படுமோ என அஞ்சுவதாக விமர்சித்துள்ளார். மக்களின் கவனத்தை திசை திருப்ப லஞ்ச ஒழிப்புத்துறையை முதல்வர் ஏவி விட்டிருப்பதாக கூறியிருக்கும் அவர், அதிமுகவை முடக்கி எதிர்க்கட்சியின் செயல்களை தடுத்து நிறுத்திவிடலாம் என்று திமுக நினைப்பதாக கூறியுள்ளார். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டிற்கு உத்தரவிட்ட துணை வட்டாட்சியருக்கு பதவி உயர்வு அளிக்கப்படவில்லை என்று அம்மாவட்ட ஆட்சியர் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவிட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டிருப்பவர் மு. கண்ணன் என்று தெரிவித்துள்ளார். அவருக்கு பதவி உயர்வு அளிக்கப்படவில்லை என்றும் கூறியுள்ளார். து. கண்ணன் என்ற துணை வட்டாட்சியருக்கே வட்டாட்சியராக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது என்றும், அவருக்கும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கும் தொடர்பில்லை என்றும் ஆட்சியர் இளம் பகவத் குறிப்பிட்டுள்ளார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தின் போது நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் உயிரிழந்தனர். இந்த துப்பாக்கிச் சூட்டிற்கு உத்தரவிட்ட துணை வட்டாட்சியர் கண்ணனுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகின. இது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக ஆட்சியர் விளக்கமளித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டைக்கு அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்த விவகாரத்தில் ஆலையின் உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்து மாவட்ட வருவாய் அலுவலர் உத்தரவிட்டார். பாலமுருகன் என்பவருக்கு சொந்தமாக குகன்பாறை செவல்பட்டியில் தனியார் பட்டாசு ஆலை இயங்கி வருகிறது. இங்கு ஏற்பட்ட வெடிவிபத்தில் கோவிந்தராஜ் என்பவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 100% தீக்காயங்களுடன் குருமூர்த்தி என்பவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதையடுத்து போர்மேன் கபில்ராஜை கைது செய்து தலைமறைவாக இருக்கும் பட்டாசு ஆலை உரிமையாளர் பாலமுருகனை தேடி வருகின்றனர். தமிழ்நாடு அரசின் எதிர்ப்பு காரணமாக சிறுவாணி நதியின் குறுக்கே அணை கட்டுவதற்கான கேரளாவின் முன்மொழிவை மத்திய அரசு திருப்பி அனுப்பியுள்ளது. கோவையின் முக்கிய நீராதாரமாக சிறுவாணி நதி விளங்கி வருகிறது. இந்நிலையில் அட்டப்பாடி நீர்ப்பாசன திட்டம் என்ற பெயரில் சிறுவாணியின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணிகளில் கேரள அரசு ஈடுபட்டது. திட்டத்திற்கு அனுமதி பெறுவதற்காக அது தொடர்பான முன்மொழிவை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திற்கு அனுப்பி வைத்தது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த தமிழ்நாடு அரசு முன்மொழிவிற்கு அனுமதி வழங்கக்கூடாது என மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியது. இந்த நிலையில் கடந்த வாரம் மத்திய சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டுக் குழு கேரளாவின் முன்மொழிவை திருப்பி அனுப்பியுள்ளது. தமிழ்நாட்டின் எதிர்ப்பை சுட்டிக்காட்டி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மத்திய நீர்வள ஆணையத்தின் மூலம் தமிழ்நாட்டின் ஒப்புதலை பெற்றால் மட்டுமே முன்மொழிவு மேலும் ஆராயப்படும் என்றும் மதிப்பீட்டுக் குழு கேரள அரசிடம் தெரிவித்துள்ளது. இனி டாப் 10 தேசம் பகுதியை பார்க்கலாம். திருப்பதியில் லட்டுகளில் விலங்குகளின் கொழுப்பை சேர்த்து மகா பாவம் செய்துவிட்டார்கள் என முன்னாள் தலைமை அர்ச்சகர் ரமண தீட்சிதலு குற்றஞ்சாட்டியுள்ளார். ஜந்துக்களினுடைய கொழுப்பு சத்தும் சில தாவரங்களுடைய எண்ணெய்களையும் கலந்திருப்பதாக லேப் ரிப்போர்ட்டில் வந்திருக்கிறது. அந்த நெய்யை உபயோகித்து சுவாமிக்கு அன்னப்பிரசாதங்களும் பணியாரங்களும் தயார் செய்து அம்சம் செய்து கொண்டிருந்தது இந்த 5 வருடங்களாக வெளியே தெரிய வந்திருக்கிறது. இதை பற்றி நான் பிரதான அர்ச்சகராக ஆகம அட்வைசராக எத்தனையோ முறை எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கும் போர்டு சேர்மனுக்கும் எத்தனையோ முறை இதை எடுத்து உரைத்து இதை பற்றி இதை நிறுத்த வேண்டும் என்றும் நான் அவர்களுடைய பார்வை கொண்டு போயிருக்கிறேன். ஆனால் எந்த விஷயமும் அவர்கள் கவனிக்கும் நிலைமையில் இல்லை. என் தோழமை அர்ச்சகர்கள் யாருமே கூட இதில் எனக்கு
சகாயப்படவில்லை. பிரதான பரிச்சாரகர்களும் சும்மா இருந்து விட்டார்கள். அதனால் இதில் மாறுதல் கொண்டு வர என்னால் இயலவில்லை. ஆனால் புது அரசாங்கம் ஏற்பட்டதும் நம்முடைய முதலமைச்சர் திருமலையில் பிரச்சாரணை சுத்திகரணம் ஆரம்பிப்போம் என்று இங்கே திருமலையிலே சொன்னதும் அதுக்கேற்ப நிறைய நடவடிக்கைகள் எடுத்ததும் ரொம்ப சந்தோஷகரமான விஷயம். இந்திய உச்சநீதிமன்றத்தின் யூடியூப் பக்கம் ஹேக் செய்யப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் யூடியூப் பக்கத்தில் அரசியல் சாசன அமர்வு மேற்கொள்ளும் வழக்கு விசாரணைகளும் பொதுமக்கள் நலன் சார்ந்த வழக்குகளின் விசாரணைகளும் நேரலை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அந்த யூடியூப் பக்கம் ஹேக் செய்யப்பட்டு கிரிப்டோ கரன்சி தொடர்பான வீடியோ ஒளிபரப்பப்பட்டது. யூடியூப் பக்கத்தை மீட்க தேவையான நடவடிக்கைகளை உச்சநீதிமன்றத்தின் பதிவுத்துறை மேற்கொண்டு வருகிறது. டெல்லி முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் மக்கள் மன்றத்தில் கேள்விகளை எதிர்கொள்ள உள்ளார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேட்டு வழக்கில் கைதான அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீனில் வெளியே வந்தார். பின்னர் நான் நேர்மையான மனிதன் என்று மக்கள் தீர்ப்பு வழங்கும் வரை முதல்வர் பதவியில் அமரமாட்டேன் என்று கூறி முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் வரும் 22ஆம் தேதி டெல்லி ஜந்தர் மந்தரில் மக்கள் மன்றம் கூட உள்ளதாகவும் இதில் அரவிந்த் கெஜ்ரிவால் உரையாற்ற உள்ளதாகவும் ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவர் கோபால் ராய் கூறியுள்ளார். இந்த நிகழ்ச்சியின் போது பொதுமக்களின் கேள்விகளுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் பதிலளிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பாலியல் புகாருக்குள்ளான மலையாள திரைப்பட இயக்குநர் V.K. பிரகாஷ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். அவரை ஜாமீனில் விடுவிப்பதற்கு முன்பு 2 நாட்களுக்கு பிரகாஷிடம் விசாரணை மேற்கொள்ளலாம் என காவல்துறைக்கு கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி பள்ளித்தோட்டம் காவல்துறையினர் 3 நாட்களாக விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தற்போது ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். V.K. பிரகாஷ் மீது பெண் திரைக்கதை எழுத்தாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவர் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. முன்னதாக பாலியல் குற்றச்சாட்டிற்காளான நடிகர்கள் முகேஷ் மற்றும் எடவேள பாபு ஆகியோருக்கு முன்ஜாமீன் கிடைத்தது குறிப்பிடத்தக்கது. உத்தரகண்டில் இரும்பு கம்பியை வைத்து ரயிலை கவிழ்க்க சதி திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. பிலாஸ்பூர் மற்றும் ருத்ராபூர் ஆகிய வழித்தடத்தில் 6 மீட்டர் நீளமுள்ள இரும்பு கம்பி ரயில்வே தண்டவாளத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக ருத்ராபூர் ரயில் நிலைய அதிகாரிக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. உடனடியாக ரயில் ஓட்டுநருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் ரயில் நிறுத்தப்பட்டது. பின்னர் இரும்பு கம்பி தண்டவாளத்திலிருந்து எடுக்கப்பட்ட பிறகு ரயில் புறப்பட்டுச் சென்றது. நாசவேலையில் ஈடுபட்டவர்கள் தொடர்பாக ரயில்வே அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். Facebook, WhatsApp, Instagram ஆகிய சமூக வலைதளங்களிலிருந்து முகத்தை அழகுபடுத்தி காட்டும் ஃபில்டர்ஸ் அகற்றப்படும் என மெட்டா நிறுவனம் அறிவித்துள்ளது. பயனர்களின் வசதி மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு அப்டேட்டுகளை மெட்டா நிறுவனம் அளித்து வருகிறது. சமீபத்தில் இன்ஸ்டாவில் 15 வயது பயனாளர்களை பாதுகாக்கும் வகையில் டீன் அக்கவுண்ட்ஸ் என்ற புதிய அம்சத்தை அறிமுகப்படுத்தியது. அதன்படி 15 வயது பயனாளர்களின் கணக்குகளை அவர்களுடைய பெற்றோரும் கண்காணிக்க முடியும். இதற்கு அடுத்தபடியாக தற்போது இன்ஸ்டா, Facebook, WhatsApp ஆகியவற்றை பயன்படுத்தும் பயன்பாட்டாளர்களுக்கு இனி பியூட்டி ஃபில்டர்ஸ் கிடையாது என அறிவித்துள்ளது. இந்த ஃபில்டர்ஸை ஏராளமானோர் பயன்படுத்தி வீடியோக்களை வெளியிட்டு வரும் நிலையில் இது பல பெண்களுக்கு தங்கள் அழகின் மீதான அதிகப்படியான மன அழுத்தத்தை கொடுப்பதாக ஆய்வில் தெரியவந்திருக்கிறது. ஆனால் இது நிரந்தர தீர்வாக இருக்காது என தொழில்நுட்ப வல்லுநர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. கேரள மாநிலம் இடுக்கி சுரங்கத்திலிருந்து வெளியேறும் தண்ணீரில் சிக்கிய 2 சிறுவர்களில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவரை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. இரட்டையாறு பகுதியிலிருந்து இடுக்கி நீர்த்தேக்கத்தின் ஒரு பகுதியான அஞ்சுருளிக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் சுரங்கப்பாதை உள்ளது. சுரங்கப்பாதை அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களின் பந்து தண்ணீரில் விழுந்துள்ளது. இதனை எடுக்கச் சென்ற 2 சிறுவர்கள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டனர். இதில் ஒரு சிறுவனை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். காணாமல் போன மற்றொரு சிறுவனை தீயணைப்புத் துறையினர் தேடி வருகின்றனர். ஓணம் பண்டிகைக்கு உறவினர் வீட்டிற்கு சென்றபோது இந்த அசம்பாவிதம் நடைபெற்றுள்ளது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் வெடிபொருட்கள் ஐரோப்பிய நாடுகள் மூலம் உக்ரைனுக்கு அனுப்பப்படுவதாக வெளியான தகவலுக்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. இந்திய ஆயுத தயாரிப்பாளர்களால் விற்கப்படும் வெடிமருந்துகள் ஐரோப்பிய வாடிக்கையாளர்களால் உக்ரைனுக்கு திருப்பி விடப்படுவதாக ராய்ட்டர்ஸ் நிறுவனம் செய்தி வெளியிட்டிருந்தது.
உக்ரைனின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த பரிமாற்றம் ஓராண்டுக்கு மேல் நிகழ்ந்துள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த தகவலை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இது தொடர்பாக விளக்கமளித்துள்ள மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால், இந்த தகவல் யூகங்கள் அடிப்படையிலானது என்று குறிப்பிட்டுள்ளார். ராணுவம் சார்ந்த பொருட்களை ஏற்றுமதி செய்யும் போது சர்வதேச கடமைகளை பின்பற்றுவதை இந்தியா எப்போதும் உறுதி செய்து கொண்டிருப்பதாகவும் கூறினார். ஆப்பிள் ஐபோன் 16 வாங்குவதற்காக மும்பையில் உள்ள ஆப்பிள் ஸ்டோரில் 20 மணி நேரத்திற்கு மேலாக வாடிக்கையாளர்கள் காத்திருந்த நிலையில் அதன் விற்பனை தொடங்கியுள்ளது. ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ், iOS 18 போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் உருவாக்கப்பட்டுள்ள ஐபோன் 16 சீரீஸ் இந்தியாவில் இன்று முதல் விற்பனையாகிறது. இந்த நிலையில் அதனை வாங்குவதற்காக மும்பையின் பாந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸ் பகுதியில் உள்ள ஆப்பிள் ஸ்டோரில் நேற்று முதலே வாடிக்கையாளர்கள் குவிந்து வந்தனர். 20 மணி நேரத்திற்கு மேலாக அவர்கள் காத்திருந்த நிலையில் இன்று காலை விற்பனை தொடங்கியது. ஆப்பிள் ஸ்டோரின் ஊழியர்கள் கரவொலி எழுப்பி ஆப்பிள் ஸ்டோருக்குள் வாடிக்கையாளர்களை வரவேற்று விற்பனையை தொடங்கினர். சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 60 ரூபாய் விலை உயர்ந்து 6885 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 480 ரூபாய் விலை அதிகரித்து 55,080 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 1 ரூபாய் 50 காசுகள் விலை ஏற்றம் கண்டு 97 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. அமெரிக்காவில் கடன்களுக்கான வட்டி விகிதங்கள் குறைக்கப்பட்டது, அந்நாட்டில் வேலைவாய்ப்பின்மை புள்ளி விவரங்கள் சாதகமாக வந்துள்ளது போன்ற காரணங்களால் சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை ஏற்றத்தில் வர்த்தகமாகிறது. இதன் காரணமாக ஆபரண தங்கமும் விலை அதிகரித்துள்ளது. இனி டாப் 10 விளையாட்டுச் செய்திகளை பார்க்கலாம். செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் தொடர் வெற்றிகளை குவித்து வந்த இந்திய அணி 8வது சுற்றில் சற்று பின்னடைவை சந்தித்துள்ளது. ஹங்கேரியில் நடைபெற்று வரும் இந்த தொடரின் 8வது சுற்றில் இந்திய மகளிர் அணி போலந்து அணியிடம் தோல்வியடைந்தது. இந்திய மகளிர் அணி 1.5 புள்ளிகளை மட்டுமே பெற்றது. போலந்து அணி 2.5 புள்ளிகளை பெற்று வெற்றி பெற்றது. இதன் மூலம் புள்ளிப்பட்டியலில் இந்திய அணிக்கு சற்று பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. 14 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ள போதிலும் போலந்து, கஜகஸ்தான் அணிகளும் தலா 14 புள்ளிகளுடன் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. இதனிடையே ஓபன் பிரிவில் ஈரானை எதிர்கொண்ட இந்திய அணி அபாரமாக காய்களை நகர்த்தி 3.5 புள்ளிகளை பெற்று வெற்றியை வசமாக்கியது. இதன் மூலம் 16 புள்ளிகளுடன் இந்திய அணி தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. மொத்தம் 11 சுற்றுகளாக செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடைபெறுகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து தொடர் லீக் ஆட்டத்தில் சுனில் சேத்ரியின் அபார ஆட்டத்தால் ஹைதராபாத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. பெங்களூருவில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் தொடக்கம் முதல் பெங்களூரு அணியின் ஆதிக்கம் இருந்தது. முதல் பாதியில் 1-0 என பெங்களூரு அணி முன்னிலை பெற்றது. இரண்டாம் பாதியில் ஹைதராபாத் அணி கோல் அடித்து சமன் செய்யும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சுனில் சேத்ரியின் ஆட்டம் பெங்களூரு அணிக்கு மேலும் வலு சேர்த்தது. அடுத்தடுத்து 2 கோல்களை அடித்த சுனில் சேத்ரி அணியை 3-0 என வெற்றி பெற வைத்தார். இதன் மூலமாக ஐஎஸ்எல் வரலாற்றில் அதிக கோல்களை அடித்த பர்தலோமி யோக்விச்சேவின் சாதனையை சுனில் சேத்ரி சமன் செய்தார். ஐரோப்பிய சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து போட்டியில் மொனாக்கோ அணியிடம் பார்சிலோனா அணி அதிர்ச்சி தோல்வியடைந்தது. மொனாக்கோவில் நடைபெற்ற போட்டியில் அந்நாட்டு அணியுடன் பார்சிலோனா அணி மோதியது. ஆட்டத்தின் 10வது நிமிடத்திலேயே மோசமான ஆட்டம் காரணமாக பார்சிலோனா வீரர் எரிக் கார்சியாவுக்கு சிவப்பட்டை காட்டப்பட்டது. அவர் வெளியேறியதை அடுத்து முதல் பாதியில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்திருந்தனர். இரண்டாவது பாதி ஆட்டத்தில் மொனாக்கோ அணி மேலும் 1 கோலை அடித்து வெற்றியை உறுதி செய்தது. பார்சிலோனா அணியின் வரலாற்றில் மிக குறைந்த நிமிடங்களிலேயே சிவப்பட்டை வாங்கிய வீரர் என்ற மோசமான பட்டியலில் எரிக் கார்சியா முதலிடத்தை பிடித்திருக்கிறார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீராங்கனை மால்விகா பன்சோத் கால் இறுதிச் சுற்றில் தோல்வியடைந்து வெளியேறினார். கால் இறுதிக்கு முந்தைய சுற்றுப் போட்டியில் ஸ்காட்லாந்து வீராங்கனை கிறிஸ்டி கில்மோரை வீழ்த்திய அவர் கால் இறுதிச் சுற்றில் ஜப்பானின் அகானே யமாகுச்சியுடன் பல பரீட்சை நடத்தினார். 5ஆம் நிலை வீராங்கனையான யமாகுச்சி 21-10, 21-16 என்ற நேர் செட்களில் மால்விகா பன்சோத்தை வீழ்த்தி எளிதில் அரையிறுதிக்கு முன்னேறினார். இந்தியாவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் விக்கெட்டுகளை இழந்து வங்கதேச அணி தடுமாறி வருகிறது. இந்தியா வங்கதேசம் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் 376 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்திய அணியில் அதிகபட்சமாக அஸ்வின் 113 ரன்களும் ஜடேஜா 86 ரன்களும் எடுத்தனர்.
தொடர்ந்து களமிறங்கிய வங்கதேசம் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி வருகிறது. அந்த அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 112 ரன்களை மட்டுமே எடுத்துள்ளது. இந்திய அணி தரப்பில் அதிகபட்சமாக பும்ரா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இங்கிலாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் டிராவிஸ் ஹெட்டின் சதத்தால் 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலியா 5 ஒருநாள் போட்டிகளில் விளையாடுகிறது. நாட்டிங்ஹாமில் நடைபெற்ற முதல் போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பேட்டிங் செய்தது. பில் சால்ட் 17 ரன்களில் ஆட்டம் இழந்தாலும் பென் டக்கட் மற்றும் வில் ஜாக்ஸ் ஆகியோர் இணைந்து அதிரடியாக விளையாடினர். டக்கட் 95 ரன்களிலும் வில் ஜாக்ஸ் 62 ரன்களிலும் ஆட்டம் இழந்தனர். அடுத்து வந்த வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டம் இழக்க 49.4 ஓவர்களில் 315 ரன்களை சேர்த்து இங்கிலாந்து ஆல் அவுட் ஆனது. தொடர்ந்து களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியால் கேப்டன் மார்ஷ் 10 ரன்களில் ஆட்டம் இழந்தார். வழக்கம்போல் அதிரடியாக விளையாடிய டிராவிஸ் ஹெட் 154 ரன்கள் குவித்து அணியின் வெற்றியை உறுதி செய்தார். 44 ஓவர்களில் 317 ரன்களை எடுத்து ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. பாராலிம்பிக்கில் பதக்கம் வென்ற மாரியப்பனுக்கு சொந்த ஊரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாரிஸில் நடைபெற்ற பாராலிம்பிக் தொடரின் உயரம் தாண்டுதல் போட்டியில் தமிழக வீரர் மாரியப்பன் வெண்கலப் பதக்கம் வென்றார். இதன் மூலமாக அவர் தொடர்ந்து 3வது முறையாக பாராலிம்பிக்கில் பதக்கம் வென்று சாதனை படைத்தார். இதையடுத்து சொந்த ஊரான சேலம் மாவட்டம் பெரிய வடகம்பட்டிக்கு திரும்பிய மாரியப்பனுக்கு கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சேலம் ஆட்சியர் பிருந்தாதேவி மலர் கொத்து கொடுத்து வரவேற்க தீவட்டிப்பட்டி முதல் பெரிய வடகம்பட்டி வரை திறந்தவெளி வாகனத்தில் சென்ற மாரியப்பனை ஊர் மக்கள் வாழ்த்தினர். தடகள வீரரின் வருகையால் மேளதாளம் முழங்க பட்டாசுகள் சத்தம் விண்ணை பிளக்க ஊரை களை கட்டியது. கண்டினியூ 3 டைம் வந்து மெடல் அடிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஊர் மக்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா ரொம்ப வெல்கம் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த டைம் வந்து பிரான்ஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து கோல்டு அடிச்சுட்டு வருவேன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இனி டாப் 10 உலகம் செய்திகளை பார்க்கலாம். இலங்கையின் 9வது அதிபரை தேர்வு செய்வதற்காக நாளை தேர்தல் நடைபெறவுள்ளது. யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் வாக்குப்பெட்டிகளை கொண்டு செல்லும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதேபோல் நெடுந்தீவு, நைனாதீவு, அனலைத்தீவு மற்றும் எழுவைத்தீவு பகுதிகளில் வாக்குப்பெட்டிகளை எடுத்துச் செல்ல போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தேர்தல் கண்காணிப்பாளர்களும் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அசம்பாவிதங்களை தவிர்க்க சிறப்பு அதிரடி படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இலங்கை அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்க, அனுரகுமார திசநாயக்க, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சவின் மகன் நமல் ராஜபக்ச உட்பட 36 பேர் களத்தில் உள்ளனர். 70 லட்சம் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் 2வது முறையாக விண்வெளியில் தமது பிறந்த நாளை கொண்டாடியுள்ளார். அமெரிக்காவின் போயிங் உருவாக்கியுள்ள ஸ்டார்லைனர் விண்கலத்தின் மூலம் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பட்ச் வில்மோர் ஆகியோர் கடந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதி விண்வெளியில் உள்ள சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றனர். ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவர்கள் பூமி திரும்புவது தாமதமாகி வருகிறது. இந்நிலையில் தமது 59வது பிறந்த நாளை விண்வெளியிலேயே சுனிதா வில்லியம்ஸ் கொண்டாடியுள்ளார். ஏற்கனவே கடந்த 2012ஆம் ஆண்டு பிறந்த நாளையும் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் கொண்டாடியிருந்தார். உலக அளவில் உள்ள இந்தியர்களுக்கான அழகி போட்டியில் அமெரிக்க வாழ் இந்தியரான மாணவி த்ருவி பட்டேல் பட்டம் வென்றார். அமெரிக்காவில் உள்ள நியூ ஜெர்சியில் 31வது ஆண்டாக நடைபெற்ற இந்த போட்டியில் இந்திய அழகி பட்டம் வென்ற த்ருவி பட்டேல் பாலிவுட் நடிகையாகவும் யுனிசெஃப் தூதராக வேண்டும் என்றும் விருப்பம் தெரிவித்துள்ளார். இந்த அழகி போட்டியில் சுரினாமைச் சேர்ந்த லிசா 2வது இடத்தையும், நெதர்லாந்தைச் சேர்ந்த மாளவிகா சர்மா 3வது இடத்தையும் பிடித்தனர். திருமணமான இந்திய அழகிகள் பிரிவில் டிரினிடாட் அண்ட் டொபாகோவைச் சேர்ந்த சூ ஆன் மவுண்டட் அழகி பட்டம் வென்றார். இனி டாப் 10 சினிமா செய்திகளை பார்க்கலாம். ஸ்குவிட் கேம் வெப் தொடரின் 2வது சீசனின் சிறப்பு டீசரை படக்குழு வெளியிட்டது. கடந்த 2021ஆம் ஆண்டு நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற தொடர் ஸ்குவிட் கேம். இந்த தொடரை பிரபல இயக்குனர் குவாங் டாங் ஹியூக் இயக்கியிருந்தார்.
நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் அதிகம் பார்க்கப்பட்ட தொடராகவும் ஸ்குவிட் கேம் உள்ளது. இதையடுத்து இந்த தொடரின் அடுத்த சீசன் எப்போது வரும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தனர். அதன்படி 2வது சீசன் டிசம்பர் 26ஆம் தேதி வெளியாகும் என்று நெட்ஃபிளிக்ஸ் OTT நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மேலும் 3வது சீசன் அடுத்த ஆண்டு வெளியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. வேட்டையன் திரைப்படத்தில் நடித்துள்ள நடிகர் அமிதாப் பச்சனின் கதாபாத்திர அறிமுக காணொளியை படக்குழுவினர் வெளியிட்டனர். அதில் சத்யதேவ் என்ற கதாபாத்திரத்தில் அவர் நடிக்கிறார். ரஜினியின் 170வது படமான வேட்டையனை ஜெய்பீம் படத்தின் இயக்குநர் தாசே ஞானவேல் இயக்கியுள்ளார். அனிருத் இசையமைக்கும் இந்த படத்தில் பல நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது. ஏற்கனவே இந்த படத்தில் நடித்துள்ள ரித்திகா சிங், துஷாரா விஜயன், மஞ்சு வாரியர், ஃபஹத் ஃபாசில், ராணா டகுபதி ஆகியோரின் கதாபாத்திர வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. இந்த திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக உள்ளது. எமர்ஜென்சி படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்காத மத்திய தணிக்கை வாரியத்தை மும்பை உயர்நீதிமன்றம் கடுமையாக விமர்சித்துள்ளது. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி நாடு முழுவதும் அமல்படுத்திய அவசர நிலை பிரகடனத்தை மையமாக வைத்து எமர்ஜென்சி திரைப்படம் உருவாகியுள்ளது. இந்த படத்தை கங்கனா ரணாவத் இயக்கியும் நடித்தும் உள்ளார். இந்த படத்தில் சீக்கிய சமூகத்தினரை தவறாக சித்தரித்துள்ளதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து இதுவரை படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படவில்லை. இந்த காரணத்தினால் படத்தின் வெளியீட்டு தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டது. இந்நிலையில் இந்த படத்தின் துணை தயாரிப்பு நிறுவனமான ஜி என்டர்டைன்மெண்ட் சார்பில் மும்பை உயர்நீதிமன்றத்தில் தணிக்கை வாரியத்திற்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது படத்திற்கு சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக வரும் 25ஆம் தேதிக்குள் முடிவெடுக்க வேண்டும் என தணிக்கை வாரியத்திற்கு மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சீக்கியர்கள் குறித்து தவறாக காண்பிப்பதாக இந்த படத்தை வெளியிடக்கூடாதென சிரோமணி அகாலி தளம் மத்திய தணிக்கை வாரியத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியதும் குறிப்பிடத்தக்கது. உலக புகழ்பெற்ற புராதன சின்னமான தாஜ்மஹாலில் கனமழையால் விரிசல் ஏற்பட்டிருக்கும் காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. டெல்லி அருகே உள்ள ஆக்ராவில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தாஜ்மஹாலில் விரிசல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பிரதான புவி மாடத்தில் செடிகள் முளைத்து விரிசல்களின் வழியே மழைநீர் கசியும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கும் உத்தரப்பிரதேச மாநில முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் தாஜ்மஹாலை பராமரிப்பதில் பாஜக அரசு தோல்வியடைந்து விட்டதாக குற்றஞ்சாட்டினார். இதற்காக ஒதுக்கப்பட்ட பல கோடி ரூபாய் பணம் எங்கே போனது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். திருப்பதி லட்டு செய்வதற்காக நெய் விநியோகம் செய்த AR டெய்ரி நிறுவனத்தின் கழிவு நீரை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டுத்துறை ஆய்வுக்காக எடுத்துச் சென்றுள்ளது. திண்டுக்கல்லில் அமைந்துள்ள AR டெய்ரி ஃபுட் நிறுவனம் திருப்பதி லட்டு தயாரிப்பிற்காக நெய் அனுப்பும் ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுள்ளது. அவர்கள் அனுப்பிய நெய்யில் விலங்குகளின் கொழுப்புகள் கலந்துள்ளதாக குஜராத்தை சேர்ந்த ஆய்வு நிறுவனம் தெரிவித்திருந்தது. இது தொடர்பாக திண்டுக்கல்லில் உள்ள AR டெய்ரி ஃபுட் நிறுவன தர கட்டுப்பாடு அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்தனர். தமிழ்நாடு உணவு கட்டுப்பாடு துறை சான்று மற்றும் ISI அக்மார்க் சான்று பெற்ற நிறுவனம் என்றும் தெரிவித்தனர். தற்போது திண்டுக்கல் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் உதவி செயற்பொறியாளர் அனிதா AR டெய்ரி ஃபுட் நிறுவனத்தில் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு பால் பொருட்கள் தயாரிக்கும் போது வெளியேற்றப்படும் கழிவு நீரை ஆய்வுக்காக எடுத்து சென்றுள்ளார். கலப்படம் உறுதி செய்யப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாசு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு உள்பட ஒவ்வொன்றிலும் தோல்வியடைந்துவிட்ட சந்திரபாபு நாயுடு தலைமையிலான அரசாங்கம் கடவுளின் பெயரை சொல்லி எல்லாவற்றையும் திசை திருப்புவதாக அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி விமர்சித்துள்ளார். திருப்பதி லட்டு பிரசாதத்தில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டதாக முந்தைய ஜெகன்மோகன் அரசின் மீது முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இவை குறித்து முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அமராவதியில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு அவர் மறுப்பு தெரிவித்தார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு வாங்கப்படும் நெய் 3 முறை பரிசோதிக்கப்படும் என்றும் உரிய பரிசோதனைக்கு பிறகே நெய்யை பயன்படுத்துவது கட்டாயப்படுத்தப்பட்ட நடைமுறை என்றும் జగన్మోహన్ రెడ్డి விளக்கம் அளித்தார். అన్ని రకాలుగా ఫెయిల్ అయిపోయిన ఈ ప్రభుత్వం చివరికి ప్రతి అడుగులోనూ డైవర్షనే, ప్రతి అడుగులోనూ డైవర్షనే. ఈ డైవర్షన్ పాలిటిక్స్ అన్నిటివి ఏ స్థాయిలో ఉన్నాయి అనేది ఒకసారి గమనిస్తే ఆశ్చర్యం కలిగించే విధంగా ప్రతి అడుగులోనూ డైవర్షనే కనిపిస్తుంది. ఎందుకనంటే చంద్రబాబు నాయుడు అనే వ్యక్తి ఎంత దుర్మార్గుడు, ఎంత అన్యాయస్తుడు అని అంటే నిజంగా దేవుడిని కూడా రాజకీయాల కోసం వాడుకోగలగాలి అన్న ఆలోచన చేయగలిగిన వ్యక్తి.
ప్రపంచ చరిత్రలో ఎవడు ఉండడు. ఇంత అన్యాయస్తుడు ప్రపంచ చరిత్రలో ఎవడు ఉండడు. దేవుడు నీ రాజకీయాల కోసం ఉపయోగించుకోవాలి అని ఆలోచన చేయగలిగిన దుర్మార్గమైన మనస్తత్వం ఒక చంద్రబాబు నాయుడు గారికి మాత్రమే ఉంటాయి. திருப்பதி பிரசாத தயாரிப்பில் கலப்பட நெய் சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் பழனி பஞ்சாமிர்த தயாரிப்பிலும் விலங்கு கொழுப்பு கலந்த நெய்யை பயன்படுத்துவதாக வதந்தி பரவி வருகிறது. இதுகுறித்து இந்து அறநிலையத்துறை விளக்கம் அளித்துள்ளது. திருப்பதி கோயிலுக்கு லட்டு தயாரிக்க விநியோகம் செய்யப்பட்ட நெய்யில் மாட்டிறைச்சி கொழுப்பு, பன்றி கொழுப்பு கலந்து விற்ற புகாருக்கு ஆளாகியுள்ள ஏஆர் ஃபுட்ஸ் நிறுவனம்தான் பழனி முருகன் கோயிலுக்கும் நெய் விநியோகம் செய்வதாக வதந்தி பரவி வருகிறது. இதுகுறித்து தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பு குழு ஆய்வு செய்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதன்படி பழனி கோயிலில் பஞ்சாமிர்தம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய் ஆவி நிறுவனத்திடமிருந்தே பெறப்படுகிறது என்று இந்து அறநிலையத்துறை விளக்கம் அளித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் வேகப்பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் வங்கதேசம் 149 ரன்களில் சுருண்டது. ஃபாலோ ஆன் கொடுக்காமல் இரண்டாவது இன்னிங்ஸை இந்தியா தொடர்ந்துள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறும் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் அஸ்வின் ஜடேஜாவின் சிறப்பான பார்ட்னர்ஷிப் காரணமாக இந்தியா 376 ரன்கள் குவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய வங்கதேசம் தொடக்கம் முதல் இந்திய பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் திணறியது. மைதானத்திற்குள் வரும் வங்கதேச பேட்டர்களை பந்த வேகத்தில் பெவிலியனுக்கு அனுப்பி வைத்தனர் இந்தியாவின் வேகப்பந்து வீச்சாளர்கள். 40 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய வங்கதேச அணியை ஷகீப் அல் ஹசன் மற்றும் லிட்டன் தாஸ் சற்று நிதானமாக விளையாடி விக்கெட் இழப்பை தடுத்து நிறுத்தினர். இருப்பினும் ஜடேஜாவின் சுழலில் இருவரும் ஆட்டம் இழக்க அடுத்து வந்தவர்கள் ஒவ்வொருவராக சொற்ப ரன்களில் வெளியேறினர். இதனால் 149 ரன்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து வங்கதேசம் சுருண்டது. இந்திய தரப்பில் பும்ரா 4 விக்கெட்டுகளையும் ஆகாஷ், சிராஜ், ஜடேஜா ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி அசத்தினர். 227 ரன்கள் முன்னிலை பெற்றிருந்த போதும் ஃபாலோ ஆன் கொடுக்காமல் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்த இந்திய அணியின் தொடக்க வீரரும் கேப்டனுமான ரோஹித் சர்மா 5 ரன்களில் ஆட்டம் இழந்து ஏமாற்றம் அளித்தார். மற்றொரு தொடக்க வீரர் ஜெய்ஸ்வால் 10 ரன்களிலும் பெரிதும் எதிர்பார்த்த விராட் கோலி 17 ரன்களிலும் அடுத்தடுத்து வெளியேறினர். இருப்பினும் சுப்மன் கில், ரிஷப் பண்ட் நிதானமாக விளையாடி ரன்களை சேர்த்தனர். இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்தியா 81 ரன்கள் எடுத்து 3 விக்கெட்டுகளை இழந்துள்ளது. சுப்மன் கில் 33 ரன்களிலும் பண்ட் 12 ரன்களிலும் களத்தில் இருந்தனர். திருவள்ளூர் அருகே பிரியாணி சாப்பிட்ட 40க்கும் மேற்பட்டோருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டதால் பிரியாணி தயாரிப்பு இடத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். பொன்னேரியில் பிரபல பிரியாணி கடை உள்ளது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கிளைகள் உள்ள இந்த பிரியாணி கடையில் சாப்பிட்ட 40 பேருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. 30 பேர் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்றனர். புரட்டாசி மாத பிறப்பை முன்னிட்டு கடந்த திங்கட்கிழமை ஏராளமானோர் பிரியாணி வாங்கி சென்றதாகவும் அவை தரமற்ற முறையில் இருந்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உடல்நலம் பாதித்தோர் அளித்த புகாரின் பேரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் செங்குன்றம் அடுத்த அலமாதியில் உள்ள பிரியாணி தயாரிப்பு கிடங்கில் ஆய்வு செய்தனர். தரமற்ற உணவா, கெட்டுப்போன சிக்கனா, பிரியாணி எடுத்துச் செல்லும் வழியில் பிரச்சனையா என்பது குறித்தும் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். இதனிடையே சென்னை கொடுங்கையூரில் உள்ள SS ஹைதராபாத் பிரியாணி கடைக்கு சீல் வைக்கப்பட்டது. RSS ஊர்வலத்திற்கு அனுமதி வழங்க கோரிய மனுக்களுக்கு செப்டம்பர் 24ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விஜயதசமியை முன்னிட்டு அக்டோபர் 6ஆம் தேதி தமிழகம் முழுவதும் 58 இடங்களில் அணிவகுப்பு மற்றும் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கோரி RSS விண்ணப்பம் அளித்தது. இதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறி அந்த அமைப்பின் நிர்வாகிகள் வழக்கு தொடுத்தனர். இதனை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் தமிழக அரசும் காவல்துறையும் 24ஆம் தேதிக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தார். கடந்த 3 ஆண்டுகளில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் சுமார் 6 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான செய்திக்குறிப்பில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து TNPSC, ஆசிரியர் தேர்வு வாரியம் உள்ளிட்ட தேர்வு முகமைகள் வாயிலாக 34,384 பேருக்கு பணி நியமனங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நேரடி நியமனம், அரசு துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் வாயிலாக
33,655 பேருக்கு என மொத்தம் 68,039 பேருக்கு அரசு வேலைகள் கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தபடி அடுத்த 2 ஆண்டுகளில் 75,000 இளைஞர்களுக்கு அரசு வேலைகள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று அரசின் முன்னெடுப்புகளின் காரணமாக 5,08,055 பேர் தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. லெபனானில் பேஜர்கள் மற்றும் வாக்கி டாக்கிகளை விமானத்தில் எடுத்துச் செல்ல கத்தார் ஏர்வேஸ் நிறுவனம் தடை விதித்துள்ளது. லெபனான் தலைநகர் பெய்ரூட் விமான நிலையத்தில் இருந்து செல்லும் பயணிகள் பேஜர்கள் மற்றும் வாக்கி டாக்கிகளை எடுத்துச் செல்ல தடை விதித்து கத்தார் ஏர்வேஸ் நிறுவனம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை இந்த தடை தொடரும் எனவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. லெபனான் விமான போக்குவரத்து துறையின் அறிவுறுத்தலை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. லெபனானில் தகவல் தொடர்பு சாதனங்களான பேஜர்கள் மற்றும் வாக்கி டாக்கிகள் வெடித்ததில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 3000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பாலியல் புகாரில் கைதான திரைப்பட நடன இயக்குனர் ஜானி மாஸ்டர் 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார். தமிழ், தெலுங்கு திரையுலகின் முன்னணி நடன இயக்குனரான ஜானி மாஸ்டர் மீது அவரது நடன குழுவைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் பாலியல் புகார் அளித்தார். தம்மை உதவி நடன இயக்குனராக சேர்த்துக் கொண்ட ஜானி மாஸ்டர் படப்பிடிப்பிற்காக சென்ற இடங்களிலும் ஐதராபாத்தில் உள்ள தமது வீட்டிலும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியதாக அந்த பெண் புகார் அளித்திருந்தார். 18 வயது நிரம்பாத போதுதான் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக அந்த பெண் தெரிவித்திருந்தார். இதனால் பாலியல் வன்கொடுமை மற்றும் போக்சோ சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த ஜானி மாஸ்டரை தெலங்கானா காவல்துறையினர் கைது செய்தனர். நாரசிங்கி காவல்துறையினர் ஜானி மாஸ்டரை உப்பரப்பள்ளி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து சஞ்சல்குடா சிறையில் அவர் அடைக்கப்பட்டார். பெரும்பாலான இனிப்பு பொருட்களில் விலங்கு கொழுப்பு பயன்படுத்தப்படுவது வழக்கம்தான் என்றும் திருப்பதி லட்டு விவகாரம் அரசியலாக்கப்படுவதாகவும் விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கப்பட்ட போது மதுரை கே புதூரில் முதன்முதலாக திருமாவளவனால் கொடியேற்றப்பட்டது. 20 அடியிலிருந்து 62 அடியாக உயர்த்தப்பட்ட கம்பத்திற்கு அனுமதி பெறவில்லை என அண்மையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கம்பத்தை அகற்றியது சர்ச்சையானது. ஆட்சியரை சந்தித்து மனு அளித்ததை தொடர்ந்து கொடி கம்பத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் புதிய கொடி கம்பத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் கொடியேற்றி வைத்தார். கிரேன் மூலம் கொண்டு வரப்பட்ட ராட்சத மாலையை திருமாவளவனுக்கு தொண்டர்கள் அணிவித்தனர். தொடர்ந்து மேடையில் பேசிய அவர் மாநில கட்சியாக மாறிய போதும் கொடியேற்றம் உள்ளிட்ட பல்வேறு சவால்களை விசிக சந்தித்து வருவதாக கூறினார். கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் என வெள்ளி விழா மாநாட்டில் தாம் பேசியதையும் திருமாவளவன் நினைவு கூர்ந்தார். இதனிடையே மேடையில் தொண்டர் ஒருவர் பச்சிளங்குழந்தையை திருமாவளவனின் கையில் கொடுத்தார். அப்போது தொண்டரை லேசாக தலையில் தட்டிய திருமாவளவன் இவ்வளவு கூட்டத்தில் குழந்தையை கொண்டு வந்தது ஏன் என கடிந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் திருப்பதி லட்டு விவகாரம் குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். பெரும்பாலான இனிப்பு அல்லது உணவுப் பொருள்களில் இதுபோன்ற விலங்கு கொழுப்பு பயன்படுத்தப்படுவது வழக்கமான ஒன்றுதான். உலகம் முழுவதும் இது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்றுதான். இதையும் அரசியலாக்குவது ஏன் என்று தெரியவில்லை. அதில் விலங்கு கொழுப்பு இருக்கக்கூடாது அல்லது மாட்டுக் கொழுப்பு இருக்கக்கூடாது என்றால் அதற்குரிய வழிகாட்டுதலை செய்து இனி வருங்காலங்களில் அவ்வாறு இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். சென்னை ஆலந்தூரில் பள்ளிக்கூடமாக மாறியுள்ள அம்மா உணவகத்தை மீட்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், சென்னை ஆலந்தூர் அருகே அம்மா உணவகத்தில் அரசு பள்ளி இயங்குவதாக வந்த செய்தி மனவேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். ஏழை எளிய தொழிலாளர்களின் அட்சய பாத்திரமாக விளங்கும் அம்மா உணவகங்களை மூடக்கூடாது என கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியில் வழங்கியது போல் தரமான உணவுகளை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டினர் வந்து பார்வையிட்ட அம்மா உணவகத்தை மூடக்கூடாது என்றும் ஆலந்தூர் பள்ளி மாணவர்களுக்கு வேறொரு பாதுகாப்பான இடம் வழங்குமாறும் வலியுறுத்தியுள்ளார்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கு தேவையான பேருந்து போக்குவரத்து வசதிகளை 4 வாரங்களில் செய்து கொடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் சமூக பொருளாதார மேம்பாடு தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்த சென்னை உயர்நீதிமன்றம் அந்த பகுதியில் செய்யப்பட்டுள்ள பேருந்து போக்குவரத்து ஏற்பாடுகள் குறித்து சேலம் மற்றும் விழுப்புரம் பேருந்து கழக கோட்ட மேலாண் இயக்குநர்கள் ஆஜராகி விளக்கம் அளிக்க உத்தரவிட்டிருந்தது. வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சேலம் மற்றும் விழுப்புரம் கோட்ட மேலாண் இயக்குநர்கள் காணொலி மூலம் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். அப்போது சேலம் கோட்டம் சார்பில் கல்வராயன் மலைப்பகுதியில் தற்போது 2 மினி பேருந்துகளும், விழுப்புரம் கோட்டம் சார்பில் 10 பேருந்துகளும் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் நீதிமன்றத்திற்கு உதவுவதற்காக நியமிக்கப்பட்ட மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி விழுப்புரம் சார்பில் இயக்கப்படும் பேருந்துகள் போதுமான அளவில் இல்லை என கூறினார். இதையடுத்து நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் லாபத்தை கருத்தில் கொள்ளாமல் கூடுதல் மினி பேருந்துகளை இயக்க வேண்டும் எனவும், அப்போதுதான் அந்த பகுதி மக்கள், மாணவர்கள் பயனடைவர் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் கல்வராயன் மலைப்பகுதிக்கு தேவையான பேருந்து வசதிகளை ஏற்படுத்தி தர சேலம் மற்றும் விழுப்புரம் கோட்ட மேலாண் இயக்குநர்களுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை அக்டோபர் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். பணிச்சுமையால் உயிரிழந்ததாக கூறப்படும் அண்ணா செபாஸ்டியனின் இறுதிச் சடங்கில் தங்கள் நிறுவனத்திலிருந்து ஒருவர் கூட பங்கேற்காதது மிகுந்த வருத்தம் அளிப்பதாக EY நிறுவனத்தின் இந்திய தலைவர் ராஜு மேனானி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் உள்ள EY பன்னாட்டு நிறுவனத்தில் பணியாற்றி வந்த அண்ணா செபாஸ்டின் பணிச்சுமை காரணமாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்ததாக அவரது தாய் குற்றஞ்சாட்டியிருந்தார். இதற்கு காரணமான நிறுவனத்திலிருந்து ஒருவர் கூட இறுதிச் சடங்கிற்கு வரவில்லை என்று தெரிவித்திருந்தார். இதுகுறித்து அந்நிறுவனத்தின் இந்திய தலைவர் ராஜு மேனானி வெளியிட்ட பதிவில், இறுதிச் சடங்கில் ஊழியர்கள் ஒருவர் கூட பங்கேற்காத மோசமான நிகழ்வு இதற்கு முன்பு இதுபோல நடந்ததில்லை என வருத்தத்தை பதிவு செய்துள்ளார். இணக்கமான பணிச்சூழலை ஏற்படுத்துவதும் ஊழியர்களின் நலனை காப்பதுமே தனது தலையாய பணி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டின் மார்ச் மாத இறுதியே மாவோயிஸ்டுகளுக்கு இறுதி நாளாக இருக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். நக்சல் வன்முறையால் பாதிக்கப்பட்ட ஜார்க்கண்டைச் சேர்ந்த 55 பேரை அமித்ஷா தனது டெல்லி இல்லத்தில் சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நக்சல்கள் தங்கள் ஆயுதங்களையும் வன்முறையையும் கைவிட்டு சரணடைய வேண்டும் என்றார். இல்லையென்றால் அச்சுறுத்தலுக்கு முடிவு கட்ட அனைத்து விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். நக்சல் வன்முறையையும் நக்சல் கருத்தியலையும் நாட்டிலிருந்து துடைத்தெறிய பிரதமர் மோடி முடிவு செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மாவோயிஸ்டுகள் கடைசியாக சுவாசிக்கும் நாள் 2026ஆம் ஆண்டின் மார்ச் 31ஆம் தேதியாக இருக்கும் என்று உறுதிபட தெரிவித்தார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீராங்கனை மால்விகா பன்சோத் காலிறுதிச் சுற்றில் தோல்வியடைந்து வெளியேறினார். காலிறுதிக்கு முந்தைய சுற்றுப் போட்டியில் ஸ்காட்லாந்து வீராங்கனை கிறிஸ்டி கில்மோரை வீழ்த்திய அவர் காலிறுதிச் சுற்றில் ஜப்பானின் அகானே யமாகுச்சியுடன் பலப்பரீட்சை நடத்தினார். 5ஆம் நிலை வீராங்கனையான யமாகுச்சி 21-10, 21-16 என்ற நேர் செட்களில் மால்விகா பன்சோத்தை வீழ்த்தி எளிதில் அரையிறுதிக்கு முன்னேறினார். நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியுள்ள வேட்டையன் படத்தின் ஹண்டர் வந்துவிட்டார் பாடலின் ஆடியோவை படக்குழுவினர் வெளியிட்டனர். அறிவு எழுதியுள்ள இந்த பாடலை சித்தார்த் பஸ்ரூர் பாடியுள்ளார். ஜெயிலர் படத்தில் இடம்பெற்ற ஹூக்கும் பாடலை போல் இந்த பாடலிலும் ரஜினி குறித்த வார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன. ஜெய்பீம் படப்புகழ் தாசை ஞானவேல் இயக்கியுள்ள இந்த படத்தில் அமிதாப் பச்சன், பகத் ஃபாசில், ராணா டகுபதி உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். அனிருத் இசையமைத்துள்ள இந்த படம் அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாகிறது. படத்தின் முதல் பாடலான மனுசலாயோ பாடல் சமீபத்தில் வெளியாகி 2 கோடி பார்வையாளர்களை கடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. எமர்ஜென்சி படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்காத மத்திய தணிக்கை வாரியத்தை மும்பை உயர்நீதிமன்றம் கடுமையாக விமர்சித்துள்ளது. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி நாடு முழுவதும் அமல்படுத்திய அவசர நிலை பிரகடனத்தை மையமாக வைத்து எமர்ஜென்சி திரைப்படம் உருவாகியுள்ளது. இந்த படத்தை கங்கனா ரணாவத் இயக்கியும் நடித்தும் உள்ளார். இந்த படத்தில் சீக்கிய சமூகத்தினரை தவறாக சித்தரித்துள்ளதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து இதுவரை படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படவில்லை. இந்த காரணத்தினால் படத்தின் வெளியீட்டு தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டது. இந்நிலையில் இந்த படத்தின் துணை தயாரிப்பு நிறுவனமான ஜி என்டர்டைன்மெண்ட் சார்பில் மும்பை உயர்நீதிமன்றத்தில் தணிக்கை வாரியத்திற்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது படத்திற்கு சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக வரும் 25ஆம் தேதிக்குள் முடிவெடுக்க வேண்டும் என தணிக்கை வாரியத்திற்கு மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சீக்கியர்கள் குறித்து தவறாக காண்பிப்பதாக இந்த படத்தை வெளியிடக்கூடாது என சிரோமணி அகாலிதளம் மத்திய தணிக்கை வாரியத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியதும் குறிப்பிடத்தக்கது.
நடிகை சன்னி லியோனிடம் பேசுவதற்காகவே ஹிந்தி கற்க வேண்டும் என இயக்குனர் பேரரசு பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. எஸ்.ஜே. சினு இயக்கத்தில் பிரபுதேவா நடித்திருக்கும் திரைப்படம் பேட்டராப். வேதிகா நாயகியா நடிக்கும் இந்த படத்திற்கு டி மான் இசையமைத்துள்ளார். இந்த திரைப்படம் செப்டம்பர் 27ஆம் தேதி வெளியாகிறது. இந்நிலையில் படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் பிரபுதேவா, வேதிகா, சன்னி லியோன், இயக்குனர் பேரரசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் பேசிய பேரரசு 3 வருடத்திற்கு முன்பு ஹிந்தி தெரியாத பொடா என கூறும்போது மகிழ்ச்சியாக இருந்தது என்றும், இப்போது ஹிந்தி தெரியாததால் சன்னி லியோனிடம் பேச முடியவில்லை, இதனால் ஹிந்தி கற்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். நடிகர் சிவகார்த்திகேயன் நந்தன் படக்குழுவினரை பாராட்டி வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் பேசிய அவர், நந்தன் படத்தில் வரும் முதல் காட்சியை போல் இதுவரை எந்த சினிமாவிலும் பார்த்ததில்லை என்றும், சசிகுமார் இந்த படத்தில் மிக மிக யதார்த்தமான உண்மைக்கு நெருக்கமாக நடித்துள்ளார் எனவும் கூறியுள்ளார். மேலும் அதிகமான இடங்களில் சிரித்தேன், கண் கலங்கினேன் என்றும், இதையெல்லாம் சாத்தியப்படுத்தியது ரா சரவணனின் எழுத்து, அவரது குழுவின் உழைப்பும் தான் எனவும் தெரிவித்துள்ளார். உடன்பிறப்பே படத்தை இயக்கிய ரா சரவணன் இயக்கத்தில் சசிகுமார் நடித்துள்ள நந்தன் திரைப்படம் இன்று திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. சரி, நம்ம ஜென்ரலாகவே சொல்கிறேன், ஃபஸ்ட்டு சீனை அவர் ப்ரெசென்ட் பண்ண விதம் எனக்கு இருக்கிற சிற்றறிவில் நான் இது வரைக்கும் சினிமாவில் எங்கேயும் நான் பார்த்ததில்லை. அங்கேயே எனக்கு ஓகே, இது பயங்கரமாக வேறு ஏதோ சொல்ல போகிறாங்க போல் அப்படின்னு சொல்லி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் சசி சார் ஃப்ரேமுக்குள்ளே வந்தோடனே ரொம்ப இன்னசென்ட்டாக, ரொம்ப இயல்பாக. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் குத்தகை பாக்கி செலுத்தப்படாத நிலையில் 20 கோடியே 66 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிலம் அறநிலையத்துறையால் மீட்கப்பட்டது. ராஜபாளையத்தில் உள்ள நச்சாடை தவிர்த்தலூரிய சுவாமி கோயிலுக்கு சொந்தமான 103 ஏக்கர் 47 சென்ட் நிலம் அம்மையப்ப விவசாய குத்தகைதாரர் கூட்டுறவு சங்கத்திற்கு குத்தகைக்கு விடப்பட்டது. இதற்கு குத்தகையாக வழங்கப்பட வேண்டிய நெல் மற்றும் வைக்கோல் கட்டுகள் கொடுக்கப்படவில்லை என கூறி மாவட்ட வருவாய் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. தொடர்ந்து விவசாய கூட்டுறவு சங்கம் சார்பில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட குத்தகை பாக்கியில் 50% தொகையை வைப்பீடு செய்து வழக்கை தொடர உத்தரவிடப்பட்டது. இருப்பினும் வைப்பீடு செலுத்தாத காரணத்தினால் குத்தகை உரிமம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் கோயிலுக்கு சொந்தமான 20 கோடியே 66 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிலம் அறநிலையத்துறையால் மீட்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே ஆயுதங்களுடன் இருசக்கர வாகனத்தில் சுற்றித் திரிந்த இளைஞர்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் உத்தரவின் பேரில் கைது செய்தனர். கோலக்குடி பகுதியில் கடந்த ஏப்ரல் மாதம் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது அவ்வழியாக ஆயுதங்களுடன் வந்த இளைஞர்கள் காவல்துறையினரை கண்டதும் தப்பி ஓடியுள்ளனர். இதையடுத்து இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த நிலையில் அதனை சம்பந்தப்பட்ட வாகனத்தின் உரிமையாளர் காவல்துறையிடம் பேசி எடுத்துச் சென்றுள்ளார். இந்நிலையில் திருவெரும்பூர் உட்கோட்ட சரகத்திற்கு புதிய டிஎஸ்பியாக ஜாஃபர் சித்திக் பதவியேற்று கோப்புகளை ஆய்வு செய்தபோது வாகனம் இல்லாததை அறிந்த அவர் திருச்சி காவல் கண்காணிப்பாளர் வருண்குமாரிடம் முறையிட்டுள்ளார். 24 மணி நேரத்தில் ஆயுதங்களுடன் வாகனத்தில் சுற்றித் திரிந்த நபர்களை கைது செய்ய வேண்டும், இல்லை என்றால் ஆயுதப்படைக்கு மாற்றப்படுவீர்கள் என வருண்குமார் எச்சரித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஆயுதங்களுடன் சுற்றிய அரியமங்கலத்தைச் சேர்ந்த 2 பேரை கைது செய்துள்ளனர். வழக்கில் தொடர்புடைய ரத்னவேல் ஏற்கனவே ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் உள்ளார். இவர்கள் 3 பேரும் ரவுடிகள் பட்டியலில் இருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நடிகர் கமல் நடிப்பில் உருவாகி வரும் தக் லைஃப் படத்தின் டிஜிட்டல் உரிமம் 150 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து விட்டதாகவும் அடுத்த ஆண்டு கோடை விடுமுறையில் படம் வெளியாகும் எனவும் சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாயகன் திரைப்படத்திற்கு பிறகு கமல்ஹாசன், மணிரத்னம் ஆகியோர் இணைந்திருப்பதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இதனை உதயநிதி ஸ்டாலினின் ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம், ராஜ்கமல் இன்டர்நேஷனல் நிறுவனம் மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ் நிறுவனம் இணைந்து தயாரிக்கின்றன. படத்திற்கு ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைக்கிறார். வேட்டையன் திரைப்படத்தில் நடித்துள்ள நடிகர் அமிதாப் பச்சனின் கதாபாத்திர அறிமுக காணொலியை படக்குழுவினர் வெளியிட்டனர். அதில் சத்யதேவ் என்ற கதாபாத்திரத்தில் அவர் நடிக்கிறார். ரஜினியின் 170வது படமான வேட்டையனை ஜெய்பீம் படத்தின் இயக்குனர் தாசை ஞானவேல் இயக்கியுள்ளார். அனிருத் இசையமைக்கும் இப்படத்தில் பல நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளனர். ஏற்கனவே இந்த படத்தில் நடித்துள்ள ரித்திகா சிங், துஷாரா விஜயன், மஞ்சு வாரியார், ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி ஆகியோரின் கதாபாத்திர வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. இந்த திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக உள்ளது. ஸ்குவிட் கேம் வெப் தொடரின் 2வது சீசனின் சிறப்பு டீசரை படக்குழு வெளியிட்டது. கடந்த 2021ஆம் ஆண்டு நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற தொடர் ஸ்குவிட் கேம். இந்த தொடரை பிரபல இயக்குனர் ஸ்வாங் டாங் யூடியூப் இயக்கியிருந்தார். நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் அதிகம் பார்க்கப்பட்ட தொடராகவும் ஸ்குவிட் கேம் உள்ளது.
இதனையடுத்து இந்த தொடரின் அடுத்த சீசன் எப்போது வரும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்தனர். அதன்படி 2வது சீசன் டிசம்பர் 26ஆம் தேதி வெளியாகும் என நெட்ஃபிளிக்ஸ் OTT நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மேலும் 3வது சீசன் அடுத்த ஆண்டு வெளியாக உள்ளதும் குறிப்பிடத்தக்கது.